கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட் இந்த படத்துக்காக? அமீர் சார் படம் பார்த்து ரொம்ப பாராட்டினாரு. ம். சசிகுமார் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. சேரன் சார் அப்ரிஷியேட் பண்ணாரு. வாவ். அப்புறம் மந்தர்மூர்த்தி, இன்னும் சில டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி. இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய டைரக்டர்ஸ் கால் பண்ணி, யாருன்னே தெரியாது, கேமராமேன் எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப விஷ் பண்ணோம் எல்லாருமே. அண்ட் அதே மாதிரியே வந்து இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கதை, நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம ரிவ்யூஸ்லயும் பார்த்தோம்ல. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் அமிச்சிங்களா இந்த படத்தை? கோவாக்கு சென்ட் பண்ணோம். கோவால ரெட் கார்பெட் ஸ்கிரீனிங் பண்ணாங்க. அங்க ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அங்க கோவால. ஓகே. சோ அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மட்டும் அமிச்சிங்களா? இன்டர்நேஷனலா அப்ரோச் பண்ணீங்களா? இன்டர்நேஷனல் போல. ஏதோ சென்சார் 24ல முடிஞ்சதுனால அனுப்பல. கோவால அவங்களே கேட்டதுனால தான் கோவாக்கு சென்ட் பண்ணோம். அங்க மொத்தம் ரெட் கார்பெட் 15 மூவிஸ் தான் ஸ்கிரீனிங் ஆச்சு. அதில் தமிழ் படம் ஒரே ஒரு படம் லாக்டவுன் தான். ஓகே. மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. நம்ம ஒரு படம் தான் ஸ்கிரீனிங் ஆச்சு.